ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய கட்டளைக்கு அடிபணியாத சமுத்திரராஜனுக்கு பார்த்து கோபம் கொண்ட ராமர் சில வார்த்தைகளை சொல்கிறார். என்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு வா, கடலை இப்போ நான் வற்ற செஞ்சுடுறேன். முட்டாள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறது, முரடங்கிட்ட அன்பு காட்டுறது, கோபிஷ்டனுக்கு மனசை அடக்கிறது, எப்படியும் சொல்கிறது, நம்பிக்கை இல்லாதவனுக்கிட்ட தெய்வத்தின் சக்தியை பற்றி எடுத்துரைக்கிறது போன்ற பல விஷயங்களை சொல்லி, இதெல்லாம் வறண்ட பூமியில் விதைக்கிறது போல தான் பயனற்ற செயல்னு சொல்கிறார் ராமர். அப்படிலாம் சொன்னவர் அம்பு தொடக்க ஆயத்தமாகிற போது சமுத்திரராஜன் பணிஞ்சு தன் மேலே பாலம் கட்டி போகிற மாதிரி வால்மீகி ராமாயணம் போலவே ராமாயணத்துலேயும் சொல்கிறார். பின்னர் பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு அழகு நிரம்பின அந்த இடத்துல சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார் ராமர். சுக்ரீவன் வானரால் அனுப்பி மகரிஷிகள் சிலர் அழிச்சன் வர செய்கிறாங்க. அவளை கொண்டு அவள் முன்னிலையில் சிவலிங்கத்தை ராமரங்க பிரதிஷ்டை செய்கிறார். பரமசிவன் சிவனை ஏற்காதவா என்னை பூஜிக்கிறதுனால ஒருபோதும் மேன்மை அடைய மாட்டா. சிவனை அலட்சியம் பண்ணுறவா என்னை அடைஞ்சிட முடியும்னு நினச்சா அவன் அறிவில்லாதவன். சிவனை ஆராதித்து என்னை ஏற்க மறுக்கிறவாளும் சரி, என்னை ஏற்று சிவனை மறுக்கிறவாளும் சரி, ஒரு யுக கால நரகத்தில் விழுவா. இந்த ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை மேற்கொள்கிறவா உயிர் நீங்கினோன்னே என் உலகத்தை அடைவா. கங்கையிலேருந்து நீர் கொண்டு வந்து அதை இங்கே சிவலிங்கத்தின் மேலே அபிஷேகம் செய்கிறவன் மோட்சத்தை அடைவான்னு ராமர் அந்த இடத்துல சொல்கிறதா வருது துளசிதாசர் ராமாயணத்தில். ஆனால் இப்படியெல்லாம் தன்னை தெய்வமாக துளசிதாசர் ராமாயணத்தில் ராமர் வெளிப்படுத்தினது போல் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படலை. ஆனால் யுத்தம் முடிஞ்சு சீத்தையின் அக்னி பிரவேசம் முடிஞ்சு அவளையும் அழிச்சுட்டு போய் ராமர் புஷ்பக விமானம் ஏறி அயோத்திக்கு திரும்பச்சு பல இடங்களை சுட்டி காட்டி அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை சீதைக்கு வர்ணிச்சுட்டே வர்றார். அப்படி வரும்பொழுது சமுத்திரத்தின் மேலே அணை கட்டப்பட்ட நிகழ்ச்சியை, அதுவும் அங்கே தான் என்னுடைய படைகள் நிறுத்தப்பட்டிருந்தது, அங்கே தான் பாலம் கட்டுறதுக்கு முன்ன பரமசிவன் எனக்கு அருள் புரிஞ்சார். சேதுபந்தம்ன்ற பெயரோட மூலகத்துலேயும் பெயர் பெற்று விளங்க போகிற இந்த இடம் புனிதமாக கருதப்பட போகிறது. எல்லா பாவங்களையும் நாசம் செய்யக்கூடிய க்ஷேத்திரமாக அது இருக்கும்னுட்டு வால்மீகி ராமாயணத்திலே ராமர் சொல்கிறதா விவரிக்கப்படுறது. சரி, சமுத்திரத்தின் மறுக்கரையை வானரர்கள் போய் அடைஞ்சிட்டார். ராமர் லக்ஷ்மணனை பார்த்து கனி வகைகளை தர்ற மரங்களும் நல்ல நீரும் தர்ற இடத்துல இந்த சேனையை தங்க ஏற்பாடு பண்ணி எப்பயும் நம்ம கவனத்தோடையே இருக்கணும். லக்ஷ்மணா, லங்கையே அழிய போகிறதுன்றதுக்கான சகுனங்கள் பலவற்றை நான் பார்க்குறேன். பலமான காற்று புழுதியோடு வீசுறது, நில நடுக்கம் உண்டாருது, மரங்கள் விழருது, மாம்சத்தை தின்ற மிருகங்கள் போல தோற்றம் கொண்ட மேகங்கள் காணப்படுறது, அவற்றிலிருந்து ரத்தம் கலந்த நீர்த்துளிகள் விழருது, மாலை நேர சூரியனில் ஒரு களங்கம் தெரியறது, சந்திரன் குளுமையை தரலை, பலவித பறவைகள் தரையில் விழுந்துட்டுருக்கு, பெண் நரிகள் ஊழையிடுறது. லக்ஷ்மணா, பூமி மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் நிரப்பப்பட போகிறதுன்றதை தான் இது காட்டுறது. சிந்திச்சு பயனில்லை. விரைவில் லங்கை நகரத்தை நோக்கி நம்ம படை போகட்டும்னுட்டு ராமர் சொல்கிறார். ராமருடைய கட்டளை ஏற்றுண்டு விபீஷ்ணன், சுக்ரீவன், லக்ஷ்மணன் இவா பின்தொடர வானர சேனை முன்னேறுறது. அப்போ அவள் எழுப்பின சப்தம் லங்கையை போய் எட்டுறது. அரக்கர்கள் முரசுகளையும் பேரிகைகளையும் முழங்குறாங்க. இந்த சப்தம் வானரர்களை அடையிறது. அரக்கர்களை விட அதிகமான சப்தத்தை வானரர்கள் அப்போ எழுப்புறாங்க. இப்படி ரெண்டு புறங்கள்லேயும் எழுப்பின ஓசை வானத்தையும் அதிர செஞ்சுது. முன்னேறின்றிருந்த வானர சைன்யத்தினுடைய கண்களில் லங்கை நகரம் தென்பட்டது. அப்போ ராமர் வானரப்படையை எப்படி அணிவகுக்கணுன்றதையும் யார் யார் எந்தெந்த இடத்துல தலைமை தாங்கி நிற்கணுன்றதையும் விவரமாக எடுத்து சொல்கிறார். வானரப்படை ரொம்ப உற்சாகமாக உடனே போய் நம்ம கைகள்னாலேயே லங்கையில் இருக்கிற மலைகளை தகர்த்துடுவோம்னுட்டு பேசிக்கிறாங்க. இந்த நிலையில் சுக்ரீவன் கிட்ட ராமர், நம்ம படை அணிவகுப்பை கூட தீர்மானம் செஞ்சாயிட்டது. இப்போ ராவணனால் அனுப்பப்பட்ட சுகன்ற ஒற்றனை விடுதலை பண்ணிவிடு. அப்படியே சுகனை விடுவிச்சு அவன் விரைஞ்சு போய் ராவணனுடைய முன்னிலையில் போய் அடையிறார். அவன் அலங்கோலமாக சேர்ந்துருக்கிறத பார்த்த ராவணன், என்ன நடந்தது, வானரர்கள் கையில் நீ சிக்கிட்டியான்னு கேட்டார். அப்போ ராவணனுடைய கேள்விக்கு சுகன் விரிவாக பதில் சொல்கிறார். ராஜாவே, நீங்கள் சொன்ன தகவலை வானத்தில் இருந்த வாரே நான் தெரிவித்தேன். அப்போ திடீர்னு வானரர்கள் வானத்தில் தாவி என்னை பிடிச்சி பலவாராக தாக்கினாங்க. என்னுடைய ரக்கைகளை கூட அறுத்தாங்க. அந்த வானரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது முடியாத காரியம்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.